கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற நாவலோட தலைப்பு மாறும் காலங்கள் மாறா காதல். எழுதியவர் சாந்திகா சிவகணேஷ். அத்தியாயம் 1. இந்த கதை அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்திலும் இந்தியாவில் உள்ள சென்னையிலும் நடக்கும் கதை. அத்தியாயம் 8. சாப்பிட்டு முடித்துவிட்டு தன் அறைக்கு திரும்பினாள் சாதனா. அவள் மனம் நடந்ததை மீண்டும் நினைத்தது. என்னடா ஆஃபீஸுக்கு கிளம்பல என்று கேட்டபடி அங்கு வந்தார் தாமரை. கல்யாணத்துக்கு 1 வாரம் லீவு எடுத்திருக்கேன் என்றான் சுகந்தன் பார்வையை தன் முன் இருந்த லேப்டாப்பில் இருந்து எடுக்காமலே. அப்புறம் லேப்டாப்பில் என்ன பண்ணுற? ஏன்மா லேப்டாப்பில் ஆஃபீஸ் வேலை மட்டும்தான் பண்ணுவாங்களா? நான் ஹோட்டல் ரூம் பார்த்துட்டு இருக்கேன். ஹோட்டல் ரூமா? எதுக்கு? எங்கள் ஹனிமூனுக்கு. என்ன ஹனிமூன் போறியா? அது வேற எதுக்குடா தண்ட செலவு? ஏற்கனவே கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. அவங்களே கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு உன்னை பாதி செலவு செய்ய சொல்லி உனக்கும் செலவு வச்சுட்டாங்க. நீயும் நல்லா பூம் மாடு மாதிரி தலையை ஆட்டிட்டு வந்து நிற்கிற என்று குறை சொல்லி கொண்டிருந்த தாமரையின் பேச்சு சாதனாவின் காதுகளில் விழுந்தது. என்னமோ எங்கள் அப்பா இவன்கிட்ட வந்து பாதி செலவை செய்ய சொன்னது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவனும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கான். இவனே தான் தேவையில்லாமல் இழுத்து போட்டு கொண்டதை சொல்ல வேண்டியது தானே என்று அவன் மீது கோபம் கொண்டாள். அவன், அம்மா இப்போ எதுக்கு முடிஞ்சு போனதே பேசிட்டு இருக்கீங்க? என்னடா முடிஞ்சு போச்சு? அவனவன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமும் எவ்வளவோ பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. ஏன் நாம கூட சுகன்யாவுக்கு இன்னும் பண்ணிக்கிட்டு தானே இருக்கும். இவள் அப்பா என்னடானா 1 பவுன் நகை கூட போடாம இவளை இங்க அனுப்பி விட்டுட்டார். சரி, கல்யாணத்துல தான் செய்யல. அம்மா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நீங்க உங்க வேலையை பார்க்குறீங்களா என்று எரிச்சல் பட்டபடி கேட்டானே தவிர தன் மாமனாரிடம் தான் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை சொல்லவே இல்லை. இது சாதனாவின் கோபத்தை இன்னும் அதிகரித்தது. சரி, எல்லாத்தையும் விடு. இப்போ ஹனிமூனுக்கு கிளம்பி போய் இன்னும் வேற செலவு இழுத்து போட்டுக்கணுமா? அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் என்றார் தாமரை தொடர்ந்து. அப்போது வீட்டு தொலைபேசி அடிக்க தாமரை எடுத்தார். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் உடனே கிளம்பி வரோம் என்று விட்டு வாயெல்லாம் பல்லாக மகனிடம் வந்தார். டேய் சுகந்தா, நீ மாமா ஆக போற. ஏங்க நாம 2 பேரும் தாத்தா பாட்டி ஆக போகிறோம் என்று விபரத்தை அப்போதுதான் உள்ளே வந்து கொண்டிருந்த தன் கணவனிடம் கூறினார் தாமரை. விவரத்தை உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்த சாதனாவுக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. ரொம்ப சந்தோஷம் என்று விவரத்தை கேட்ட விட்டு அந்த வீட்டு ஆண்கள் மகிழ்ந்தனர். இப்பதான் சுகன்யா மாமியார் ஃபோன் பண்ணி விவரத்தை சொன்னாங்க. சுகன்யாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்து இருக்காங்க. டாக்டர் சுகன்யா வீக்கா இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. சுகன்யா வேற வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறாளாம். அவங்களுக்கு பார்த்துக்க கஷ்டமா இருக்காம். இங்க கூட்டிட்டு வந்து வச்சு பார்த்துக்க சொல்றாங்க. ஓ அப்படியா தாமரை, சரி நாம போய் கூட்டிட்டு வரலாம் என்றார் வாசுதேவன். நாம மட்டும் போனால் எப்படி? வீட்டு மருமகள் மகன் எல்லோரும் போனாதான் நல்லா இருக்கும். வாங்க எல்லோரும் கிளம்பி போயிட்டு வரலாம் என்று கூப்பிட்டார். சரிம்மா, அப்படியே பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு அறையின் உள்ளே இருந்த சாதனாவிடம் வந்தான். சாது, உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா என்று உற்சாகமாக உள்ளே நுழைந்த கணவனை பார்த்து மகிழ்ச்சியாக புன்னகைத்தாள் சாதனா. தெரியும் சுகந்தா, நீங்கள் எல்லோரும் ஹாலில் உட்கார்ந்துக்கிட்டு பேசிட்டு இருந்தது ரூமில் நல்லாவே கேட்டுச்சு. இது சின்ன வீடு தானே, ரூம் ஹால் 2மே சின்னது. அதனால் அங்கே பேசினது கேட்டது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். நாம் சுகன்யா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அப்புறம் நம்ம ஹனிமூன் விஷயம் என்னாச்சு என்று கேட்டாள். அதை நாம் போயிட்டு வந்து பேசலாமா? நான் போய் கொஞ்சம் ஸ்வீட், பழம், ஸ்நாக், பூ வாங்கிட்டு வரேன். நீயும் கிளம்பி ரெடியா இரு என்று விட்டு அவள் பதிலை எதிர்பாராமல் அணிந்திருந்த பனியன் மீது சட்டையை அணிந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு சென்றான். எதையாவது கேட்டால் பதில் நின்று சொல்றானா பாரு என்று தனக்கு தானே கேட்டு சலித்து கொண்டு அணிந்திருந்த சல்வாரை மாற்றி புடவை அணிந்து கொண்டாள். பூ, பழம், ஸ்வீட், காரம் என்று வாங்கி வந்த அனைத்தையும் சுகன்யாவிடம் கொடுத்துவிட்டு சோஃபாவில் குடும்பத்தினருடன் அமர்ந்தான் சுகந்தன். வீடு சாதனாவின் தாய் வீடு போல பெரிதாகவும் பளிச்சென்றும் இருந்தது. அவள் வீட்டில் இருந்த அனைத்து வசதிகளும் அங்கும் இருந்தது. சுகன்யா கணவன் சேகருடன் அமர்ந்திருந்தாள்.
அவனுக்கு பக்கத்தில் சேகரின் தாய் தந்தை அமர்ந்திருந்தனர். சம்மந்தி, நம்ம தாத்தா பாட்டியாக போகிறோம், சந்தோஷம்தானே என்று மகிழ்ச்சியாக கேட்டார் சேகரின் தந்தை சேதுராமன். ஆமாம் சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம் என்று அவருடன் சேர்ந்து மகிழ்ந்தார் வாசுதேவன். ஆனால் பாருங்க, என்னோட பெண்ணுக்கு இப்பதான் குழந்தை பிறந்து இருக்கு. எனக்கு அவகிட்டயே நிறைய வேலை இருக்கு. அதனால இவளை என்னால கவனிக்க முடியல. அதனால தான் உங்களை பார்த்துக்க சொல்லி கேட்டேன் என்றார் சேகரின் தாய் சீதா. அதுக்கு என்ன சம்மந்தி, நான் சும்மா தானே இருக்கேன், நான் என் பொண்ணை பார்த்துக்கிறேன் என்றார் தாமரை. சந்தோஷம் சம்மந்தி. அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து வச்சுக்கோங்க. அங்க சுகன்யாவை காட்டி மாத்திரை மருந்து வாங்கி கொடுங்க. நான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த டாக்டர் கிட்ட பார்த்த போ இவ ரொம்ப வீக்கா இருக்கிறதா சொன்னாங்க. சரி சம்மந்தி, நான் பார்த்துக்கிறேன் என்றார் தாமரை. அடுத்த நல்ல செய்தி நீங்க 2 பேரும் தான் சொல்லணும் என்று சாதனா சுகந்தன் இருவரையும் பார்த்து சொன்னார் சீதா. சாதனா அவரை பார்த்து புன்னகைத்தாள். சுகன்யாவை அழைத்து கொண்டு வீடு திரும்பினார். தாமரை, சுகந்தா, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல லேடி டாக்டரா பாரு, டெலிவரி எல்லாமே பார்க்கிறாங்களான்னு விசாரிச்சு நல்ல ஹாஸ்பிட்டலான்னு பார்த்து அங்க நம்ம இவளை காமிப்போம். சுகப்பிரசவம் ஆகணும் என்றார். சரிம்மா என்றான் சுகந்தன். சீக்கிரம் 2-3 நாளில் பார்த்து அப்பாயின்மெண்ட் போட்டுடு, நாம போயிட்டு வரலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. நாம 4 பேர்கிட்ட விசாரிச்சு நல்ல டாக்டரை பார்க்கணும் என்றார் தாமரை. வாசுதேவன் இந்த மாதிரி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனவே தாமரை தன் மகனிடம் அந்த பொறுப்பினை கொடுத்தார். சரிம்மா, நான் விசாரிச்சு சொல்கிறேன் என்று விட்டு அவனது மொபைலை எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தான். அன்று இரவு சாப்பிட்டு முடித்து அறைக்கு வந்தான் சுகந்தன். என்ன டாக்டர் தேடி கண்டுபிடிச்சு விட்டீங்களா என்று கேட்டாள் சாதனா. இன்னும் யாரையும் ஃபிக்ஸ் பண்ணல, பார்த்துட்டு தான் இருக்கேன் என்றான் சுகந்தன். சரி, நம்ம ஹனிமூன் விஷயம் என்னாச்சு என்று கேட்டாள். நாம கண்டிப்பா போயே ஆகணுமா என்று அவன் கேட்க அவள் அவனை முறைத்தாள். 2-3 நாளைக்கு எனக்கு வீட்டிலேயே வேலை இருக்கும் போல இருக்கு, நாம அப்புறம் எப்பயாவது போகலாமா என்று கேட்டான் சோர்வாக. அவனது சோர்வை பார்த்த சாதனா, சரி, ஆனா போகணும் என்றாள். சரி என்றான் அவன். காலை 6 மணிக்கு எழுந்திருக்கும் சாதனா குளித்து முடித்து கீழே இறங்கி வந்து தாமரை செய்யும் சமையல் வேலை, வீட்டு வேலைகளுக்கு உதவுவாள். பிறகு ஆபீஸ் கிளம்பி செல்வாள். மாலை வீடு திரும்பியதும் சிறிது நேரம் சுகன்யாவுடன் தினமும் கலகலப்பாக பேசிவிட்டு இரவு உணவு தயார் செய்வாள். இப்படி தன்னால் முடிந்த அளவிற்கு தாமரைக்கு உதவி செய்து கொண்டுதான் இருந்தாள். சமையல் செய்து பழக்கமில்லாத அவள் சுவையாக சமைக்காத போது தாமரை குறை சொல்வது உண்டு. ஆனால் அதை அவள் பெரிதுபடுத்துவது கிடையாது. மற்றபடி தாமரை மருமகளை தங்கம் போல தாங்கவில்லை என்றாலும் பெரிதாக கஷ்டப்படுத்தியது கிடையாது. இப்படியே நாட்கள் சென்றன. அவர்கள் தேனிலவு செல்லவில்லை. அதை பற்றி அவள் எப்பொழுதாவது அவனிடம் பேசினாலும் அவன் அதை காது கொடுத்து கேட்டது கிடையாது. அவளும் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று விட்டுவிடுவாள். அது சாதனாவுக்கு ஒரு மனக்குறையாகவே இருந்தது. சுகன்யா சாதனாவிடம் நன்றாகவே பழகினாள். ஆனால் சுகன்யாவின் கணவன் சேகர் சாதனாவிடம் பெரிதாக பேசுவது கிடையாது. சாதனா ஏதாவது அவனிடம் பேசினாலும் அவன் ஆமாம் இல்லை என்று மட்டுமே சொல்லுவான். சில நேரங்களில் சாதனாவை அவன் அலட்சியப்படுத்துவது போல கூட அவள் உணர்ந்தது உண்டு. எனினும் அதை அவள் பெரிதுபடுத்தியது கிடையாது. அப்படியே அவள் அவனை பற்றி குறை சொன்னாலும் அந்த வீட்டில் யாரும் அவளை நம்பி இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த வீட்டில் அவனுக்கு நல்ல பெயர் இருந்தது. ஒரே மாப்பிள்ளை என்பதால் தாமரை அவனை பார்த்து பார்த்து உபசரிப்பார். சாதனா ஆப்பம் சுட்டு கொண்டிருக்க சுகந்தன் அந்த சூடான ஆப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றி ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்து அமர்ந்தார் தாமரை. சுகந்தா, சுகன்யாவுக்கு இது 5வது மாசம், ஜடை தைக்கணும். அதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வா. அப்புறம் 5 விதமான சாப்பாடு செஞ்சு போடணும். தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், அப்புறம் வேற என்ன பண்ணலாம் என்று கேட்டார். சாதனா அங்கு வந்து, அத்தை, புதினா சாதம் பண்ணலாம், நல்லா இருக்கும் என்றார். சரி, இன்னொன்று என்ன பண்ணலாம் என்று அவளை கேட்டார். வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாமா? சரி, அப்படியே பண்ணலாம். கூட வடை பாயசம் பண்ணணும். அன்னைக்கு நீ லீவ் போட்டுடு என்றார். அத்தை, எங்கள் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, நான் அப்போ தான் லீவ் எடுக்க முடியும் என்றாள். அப்படியா? அப்போது இப்போவே சொல்லிடு. என்னைக்குன்னு சொல்லட்டும்? அது தெரியல. அது தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும் அத்தை என்றாள். சரி, நான் நாளைக்கு சொல்கிறேன் என்றார் தாமரை. முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை வைங்க அத்தை, இல்லைனா சீக்கிரம் சொல்லிடுங்க என்றான் சுகந்தன்.
அடுத்த நாள் காலை ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தான் சுகந்தன். சுகந்தா, ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இல்லடா, அதனால வெள்ளிக்கிழமை வைக்கலாம்னு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டாங்க. என்னம்மா, இன்னைக்கு புதன்கிழமை, இப்போ வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன்னு சொல்றீங்க? அதுக்கு நான் என்னடா பண்றது? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வசதியா இருக்கணும்னு கெட்ட நாளில் வைக்க முடியுமா? நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அன்னைக்கு லீவ் போட்டுடுங்க. அப்போது பையை மாட்டிக்கொண்டு ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தாள் சாதனா. அத்தை, அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, லீவு போட முடியாது. உனக்கு என்னைக்கு தான் முக்கியமான மீட்டிங் இல்லை? காலையில போற, சாயங்காலம் வர, வீட்டு வேலையும் பெருசா செய்யறது கிடையாது. முக்கால்வாசி நான் தான் செய்கிறேன். புருஷன் கடனை அடைக்க ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சம்பளத்தை கண்ணுல காட்டுவது கிடையாது. நீ எதுக்கு தான் வேலைக்கு போற என்றார் சலிப்புடன் தாமரை சாதனாவை பார்த்து. நானா தரமாட்டேன்னு சொல்றேன், இவன் தான் வேணான்னு சொல்றான். இதை இவங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன? சரி, நாமளே சொல்லுவோம் என்று நினைத்தவள் நான் என்று வேகமாக சொல்ல வாயெடுத்தாள். அதே நேரம் வீட்டு டெலிஃபோன் ஒலித்தது. தாமரை அவளிடமிருந்து பார்வையை திருப்பி எழுந்து சென்றார். அப்படியா சம்பந்தி என்று பேச ஆரம்பித்தவர் அடுத்த அரை மணி நேரம் பேசினார். சாதனா பொறுத்திருந்து பார்த்துவிட்டு அறைக்கு வந்தாள். சுகந்தனிடம், ஏண்டா, நீ என்னோட சம்பளத்தை வேணாம்னு சொன்னதை உங்க அம்மா கிட்ட சொல்லலையா? உங்க அம்மா என்னை தப்பா நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்று சிறிது கோபமாக கேட்டாள். சொன்னா அவங்க ஏதாவது திருப்பி சொல்லுவாங்க, அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை வரும். அதனால தான் சொல்லலை. நீ உனக்கு பிரச்சனை வராம பார்த்துக்கோ, எனக்கு இதனால பிரச்சனை வருது, அதை பற்றி கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே கிடையாது என்று அவள் கோபமாக பேச இருவருக்கும் சண்டை மூண்டது. எதற்காக இப்படி கத்துற? நான் பக்கத்துல தானே இருக்கேன் என்றான் அவன். ஆமாண்டா, நான் எது பேசினாலும் உனக்கு கத்துற மாதிரி தான் தெரியும். உன் அம்மா எது பேசினாலும் கரெக்டா தெரியும் என்றால் சற்று சத்தத்தை குறைத்து கொண்டு. உன்கிட்ட மனுஷன் பேசுவானா என்று கேட்டபடி பாய் தலையணை இரண்டையும் எடுத்து தரையில் போட்டு படுத்துக்கொண்டான். இப்படி பல நாட்கள் இரவில் இருவரும் சண்டை போட்டு தனித்தனியாக தூங்கினர். சாதனா தலையணையை நனைத்தபடி உறங்குவாள். வெள்ளிக்கிழமை அன்று காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்துவிட்டு, அத்தை, நான் ஆபீஸுக்கு போயிட்டு மதியம் 2 மணிக்கு வந்துடுறேன் என்றாள் தயங்கி. தாமரை சாதனாவை நிமிர்ந்து பார்த்தாள். தனக்கு முன்பே எழுந்து காலையிலிருந்து பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அது ஞாபகம் வர அவர் மனம் இறங்கி, சரி போயிட்டு 2 மணிக்கெல்லாம் வந்துடு என்று சொல்லி அனுப்பினார். விட்டா போதும் என்று கிளம்பி ஆபீஸுக்கு வந்தாள் சாதனா. வீட்டில் செய்தது போலவே அலுவலகத்திலும் எல்லா வேலையையும் வேகமாக செய்து கொண்டிருந்தாள். ஒரு சில வேலைகள் மட்டுமே பாக்கி இருந்தது. மதிய உணவு வேளையில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவு எடுக்க வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டு மேலாளரிடம் சென்றாள். ஆனால் அவர் அங்கு இல்லை. அதற்குள் அவர்களது குழுவில் இருந்த எல்லோருக்கும் திடீரென்று ஒரு கூட்டத்திற்கு அறிவிப்பு வந்தது. சாதனா என்ன செய்வது என்று யோசித்தாள். சரி, எப்படியாவது சமாளிப்போம் என்று நினைத்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு சென்றாள். மீட்டிங் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் போகலாம் என்று அவள் நினைத்ததற்கு மாறாக அந்த கூட்டம் தொடர்ந்து கொண்டே போர்ந்தது. அதுவும் அவர்கள் செய்து கொண்டிருந்த முக்கியமான ப்ராஜெக்டை பற்றிய முக்கியமான தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருந்தனர். அவளுக்கு அந்த தகவல்கள் அத்தியாவசியமாக இருந்தது. எனவே வேறு வழியின்றி அங்கேயே இருந்தாள். 5 மணி அளவில் கூட்டம் முடிந்ததும் வேகமாக வீடு வந்து சேர்ந்தாள். ஆனால் அதற்குள் வீட்டில் விழா முடிந்திருந்தது. வந்திருந்த விருந்தினர் சென்றிருந்தனர். தாமரை வீட்டு சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தார். கைப்பையுடன் வியர்வையை துடைத்தபடி உள்ளே நுழைந்த மருமகளை முறைத்தார். எதுவும் பேசவில்லை. இவள் ஆரம்பித்தாள். அத்தை, அது என்று பேச்சு வராமல் தவித்தாள். அதான் வந்துட்டாயே, சொல்லு என்றார் அமைதியாகவே. கனகாபுரம் குண்டுமல்லி பூக்களை கொண்டு அழகாக தைத்து வைத்திருந்த சடையுடன் நைட்டி அணிந்து கொண்டு அங்கு வந்தாள் சுகன்யா. அம்மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நீங்க போங்க. அண்ணி, உங்களை பார்த்தாலே ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க எதுவும் பேச வேண்டாம் என்று பேச்சை தவிர்த்தாள். சாதனா, இதுதான் சமயம் என்று அவள் அறைக்கு சென்று விட்டாள். அறையில் சுகந்தன் அமர்ந்திருந்தான். ஆனால் எதுவும் கேட்கவில்லை. சாதனா அவனிடம், எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது, நடுவுல வர முடியல என்றால் மெல்லிய குரலில். அவன், ஒரு மெசேஜ் பண்ணி இருக்கலாமல்ல, நானாவது அம்மாவை சமாளித்திருப்பேன். சுகன்யா, வீட்டில் எல்லோரும் முன்னை கேட்டாங்க, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் உனக்கு பண்ணின ஃபோனையாவது அட்டன் பண்ணி இருக்கலாம் என்றான் அடக்கிய கோபத்துடன். இல்லடா, செல்போன் சைலண்ட்ல இருந்துச்சு, வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனால தான் மெசேஜ் அனுப்பலை என்று விளக்கம் கொடுத்தாள்.
அவன் அதனை கேட்டுவிட்டு எழுந்து பால்கனிக்கு சென்று விட்டான். அவள் காலை சாப்பிட்டதோடு சரி, ஓரளவு பிரச்சனையை சமாளித்த பிறகு பசியை உணர்ந்தாள். சமையலறை சென்று ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தாள். அப்போது அங்கு வந்த சுகன்யா அவளுக்காக எடுத்து வைத்திருந்த வடை, பாயாசம், 5 வகை சாப்பாடு எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்து அவளிடம் நீட்ட அவள் பசியார சாப்பிட்டு விட்டு படுத்தாள். படுத்ததும் சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டானா பாரு என சொல்லி என்ன சொல்லி மெசேஜ் அனுப்புறது, எப்போ மீட்டிங் முடியும்னு எனக்கே தெரியல, ஆரம்பிச்சு அப்புறம் அதில் இருந்து என்னால் நடுவில் வர முடியல, முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க என்று நினைத்தபடி சோர்வில் உறங்கி போனாள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே.